ஒரு சோசியல் மீடியா எத்திக்கல் ஹேக்கர் டீம் ஒண்ணு வச்சிருக்கணும். எங்க இருந்து அவங்க ஒர்க் பண்றாங்க, அந்த மாரி விஷயங்களையும் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்ணா மட்டும் தான், ஒரு கார்ப்பரேட்டா ஒர்க் பண்ணா மட்டும் தான், இவங்கள வந்து டேக்கிள் பண்றதுக்கு கரெக்ட்டான வே. பேசுங்க பாபு. வணக்கம். ஆக்சுவலா இப்போ நம்ம மெயினா வந்து எல்லாருமே வந்து டிராவலிங் மூமெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க ட்விட்டர்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். இன்ஸ்டால இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இன்ஸ்டால எல்லாருமே போயிட்டோம். அப்படி போனவங்க எல்லாருமே வந்து டிஎம்கே திராவிடம் அப்படின்னு சொல்லி நம்ம பேரை வச்சுட்டு நம்ம வழக்கமா யூஸ் பண்ற அந்த பாட்டெல்லாம் போடும்போது நமக்கு அது பிடிக்கும். ஆனா காமன் பீப்புள்ஸ் அதை பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது மக்களுக்கு ரீச் ஆகாது. ஸோ காமன் நேம்ல அல்லது அவங்கவுங்க ஓன் நேம்ல அல்லது ஏதோ இப்ப நம்ம ட்விட்டர்ல வைக்கிற மாதிரி ஒன்றிய ஆமை ஒன்றிய பூனை இந்த மாதிரி எதையாச்சும் ஒண்ணு கூட வச்சுட்டு கூட நம்ம அதை மாதிரி பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு இப்போ இவ்வளவு பெரிய ரூட் மாஃபியாவை எதிர்த்து நாம ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் வந்து நம்ம டெக்னிக்கலா வந்து நம்ம அவங்கள வந்து இது பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு வதந்தி கிளப்புறாங்கன்னா அந்த வதந்திக்கு உடனே நம்ம உட்காந்துட்டு இன்னொரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இப்போதைக்கு நம்மளால பண்ண முடியாது. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும்னா இப்போ இன்ஸ்டால நமக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு 100 பேரையாவது டிராவல் எல்லாரையும் சேர்த்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்த குப்பைகள் எல்லாம் தயவு செய்து நம்ம பார்க்கணும். அந்த வதந்திகளை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். பார்த்து அந்த வதந்திகளை அந்த குரூப்ல போட்டு அந்த 100 பேர் ஒரே நேரத்துல ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அந்த அல்காரிதம் அதை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணி இது வந்து அதிக ரிப்போர்ட்ஸ் வருது, ஸோ இதை நம்ம வந்து நிறைய வியூஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் டெக்னிக்கலா இருக்கு. ஸோ அந்த இதை மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். அதை பேருக்கு சொல்லிட்டு என்னோட கரெக்ட். ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதை போட்டு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நிறைய வதந்திகளை நம்மளால பார்க்க முடியல. இப்போ எனக்கு இந்த டிவிகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் நைஸா பேசி அவங்க அவங்க எதெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்றேன். அவங்க எனக்கு டிஎம் பண்றாங்க. அந்த டிஎம்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் இந்த குரூப்ல போட்டு அதை நான் ரிப்போர்ட் அடிக்கிறேன். ஸோ இப்படிதான் என்னால பண்ணிட்டு இருக்க முடியுது. ஸோ இதை வந்து ஒரு பெரிய அளவுல நம்ம பண்ணணும். அதுக்கு இப்ப நமக்கு காலம் இருக்கு, நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அதை வந்து தலைமை செய்யணும். தலைமை செய்யும் போது அது இன்னும் கொஞ்சம் அளவுக்கு பெரிய ரீச் ஆகும். அந்த வதந்திகளை பரவாம நம்ம தடுக்க முடியும். அதை மட்டும் செஞ்சா மட்டும்தான் இதை இப்ப எங்க அம்மா எல்லாம் கிட்டத்தட்ட வந்து 1970 இருந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் கேக்குறாங்க டிஎம்கே டிஎம்கே ஒன்னா போதாமே எப்படி இது ஸ்டாலின் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அப்ப இருந்தே அந்த காலத்துல இருந்து அவங்க டிஎம்கே அவங்க ஃபாலோயர். அவங்களுக்கு இப்படி தோணுதுன்னா அவங்களுடைய டேப்ல இப்ப வரைக்கும் அந்த பழைய வீடியோஸ் இன்னும் சுத்திட்டு இருக்கு, அதை பாக்குறாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் இன்னும் நம்ம ஃபேக் வீடியோவை நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணாம இன்னும் அது அல்காரிதம் காமிச்சிட்டே இருக்கு. அப்போ அவங்களுக்கு கூட அது தோணுது. அப்போ இன்னுமா அவங்க இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னப்போ ஒரு தோழர் சொன்னாரு இந்த மாதிரி கனிமொழி பத்தி அவங்க தான் தடுத்துட்டாங்க அப்படிங்கிற டைட்டில்ல மேல இருக்கு, கீழே வதந்தின்னு இருக்கு. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த டைம் எல்லாம் கிடையாது. அந்த 10 செகண்ட் தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த டிவிக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அப்படிதான். அந்த 10 செகண்ட் மேல எல்லாம் அவங்களால பொறுமையே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது வாய்ப்பே இல்லை. அவங்கள அந்த வதந்திகளை அவங்கள ரீச் ஆகாம தடுக்கிறது மட்டும்தான் நம்மளால முடியும். அதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அவங்க கிட்ட பேசிலாம் நம்ம ஜெயிக்கவே முடியாது. இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி ஹை எண்ட் ஹேக்கர்ஸ் ஹையர் பண்ணி எல்லா ஐடியும் தூக்கிட வேண்டியதுதான். இல்ல அது பாசிபிள் தாங்க. அதெல்லாம் பண்றது தாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப தென் கொரியாலலாம், வட கொரியால எப்படி பண்றாரு அவரு? அங்க அதெல்லாம் பண்றதெல்லாம் பாசிபிள் தான். அது பெரிய இதெல்லாம் கிடையாது. ஹேக்கர்ஸ்லாம் வந்தாங்கன்னா வேற மாரி இருக்கும் இது. அவ்வளவு சீனும் குடுக்க வேணாம். பார்ப்போம். ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் பேசுங்க என்னன்ட்டுனா. ஐயா வணக்கம். இப்ப நான் முன்னாடி இங்க யாருன்னா ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணுவேன். கேக்குதுங்களா பேசுறது? கேக்குது பேசுங்க. ஓகே. யாருன்னா ரெக்கார்ட் பண்ணவங்க நான் நல்லா ரெக்கார்ட் பண்ணீங்க. எனக்கும் டிஎம்கேக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா வந்துட்டு நான் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்றேன். நான் இங்க சொல்ல வந்தது என்னன்னா, இங்க வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இப்போ இன்ஸ்டால ஸ்டோரி போட்டாங்க. அங்க ஃபுல்லா டிவிக்கே தான் இருக்கு. ஸோ மக்கள்லாம் அதுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ 1008 வீடியோ வருது, 1008 ஆட் வருது. அதெல்லாம் பார்த்து எல்லா ப்ராடக்ட்டும் இங்க எல்லாரும் வாங்கிட்டா இருக்காங்க. அப்படி கிடையாது. இங்க எனக்கு ஆட் வரதான் செய்யும். 1008 ஆட் வருது. ஆனா பார்த்து இது நல்லதா இது கெட்டதா அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணி நான் தான் வாங்கணும். அப்படி பொய்யான ஆடை பார்த்து அப்படி ஓட்டு போட்டா அவங்க போய் சாவட்டும். அதை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க.
சும்மா உட்காந்துட்டு அதுக்கு போயிட்டு இல்ல, இல்ல. ஏங்க அவன் சாகறதோட கூட ஒரு 500 பேர் 1000 பேர் கூட்டு போய் செத்து சாகடிப்பாங்க. போட்டங்க. தற்குறி எல்லாமே தற்குறி தான். ஆகா, அதுவும் தற்குறி தான். அவங்க புத்தி ஓட்டு இல்லையா? போடாதவங்களையும் கூட்டு ஏங்க போவாங்க இருங்க, அவன். இருங்க, இருங்க. அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு அதெல்லாம் உண்மைன்னு நம்ப முடியுமா? நீங்க போய் யோசிக்க மாட்டீங்களா? இப்ப நீங்க யோசிக்கிறீங்களா? அந்த யோசனை ஏன் மத்தவங்களுக்குலாம் வரல? ஏங்க அது ஒரு அப்ப மாப் அத நம்புறீங்களா? மென்டாலிட்டிங்க. அவங்க ஒரு கல்ட்டுல இருக்கிறாங்க. தீர்மானப்பான்மைலாம் வராதுங்க. அவங்க யோசிக்கவே சரிங்க, மாட்டாங்க. கல்ட்டுல தான் செத்து போட்டங்க. விடுங்க. கல்ட்டு தானே. கல்ட்டுலாம் காப்பாத்த முடியாதுங்க. இல்ல அப்படிலாம் விட்டுற சைக்கோலாம் முடியாதுல்ல. இல்ல. சைக்கோவ திரு செத்து திரு போடுன்னு திரு நினைக்கிறீங்களா? இது வந்து தப்பான இல்ல வாதம். இல்ல விடுங்க இது விடுங்க. இது திரு என்ன பேசுறாரோ பேசட்டுமே. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுட்டோம். சரி சரி எல்லாரும் ஓகே. வைக்கிறோம், ஆமா. அவரோட வச்சுட்டோம். கடைசி அவர் நான் முடிச்சிட்ட நான் இங்க அப்புறம் நம்ம ஏதாவது மாற்று கருத்து இருந்தா சொல்லுவோம். சரி, சொல்லுங்க. ஆமா. இது என்னோட தனிப்பட்ட இதுதாங்க. நான் ஒண்ணும் அதாவது சோசியல் மீடியாவ பார்த்து மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்றத வந்துட்டு நான் வந்துட்டு ஏத்துக்க மாட்டேன். அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ரீசன் இருக்கு. ஆக்சுவல் ரீசன பாருங்க. சும்மா இன்ஸ்டால போயிட்டு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணா இதெல்லாம் மாறிடும்னா மாறாது. அதான் சொல்றேன். திரும்பவும் சொல்றேன். வர வீடியோவ வச்சு மக்கள் அவ்வளோ ஈஸியா வந்து ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி வேற ஏதோ நடந்திருக்கு. சும்மா இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்னா தயவு செய்து யாரும் வராதீங்க. இன்னைக்கு இன்ஸ்டான்னு சொல்லுவீங்க. நாளைக்கு ரெடிட்ன்னு இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல ஆள் இல்ல. வாங்க எல்லாரும் அதுக்கு போவீங்களா? என்னங்க பேசுறீங்க இதெல்லாம்? இல்ல இது வந்து அவ்வளோ இன்ஸ்டா ஈஸியா மட்டும் போச்சா இல்ல. ஓட்டு இது வந்து போடுறது? இதுவும் ஒரு காரணம். இதுவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஏங்க பிளாட்ஃபார்ம் சொல்றோம். அது என்ன பிளாட்ஃபார்ம்? அப்ப நேர்ல உங்கள பார்த்து பேசுறத விட எனக்கு இன்ஸ்டால வந்தா நான் அத பார்த்து நம்பிருவேனா? என்னங்க அப்படிதான் பேச்சு இது? இருக்கு. அப்படிதான் சிச்சுவேஷன் இருக்கு ஜி இப்போ. அது அதாவது இல்ல. அது இருங்க, இல்ல. இருங்க. அதுதான் சொல்றேன். அது இல்ல. இல்ல நீங்களும் வேற இப்போ ஏதாவது அத இருந்தா நம்புறாங்க சொல்லுங்க பார்த்தீங்களா? என்னன்னு. வேற இப்போ ஏதாவது இருந்தா நீங்களும் சொல்லுங்க. இன்ஸ்டால் வந்தது தான் நடந்துருச்சுன்னு நம்புறீங்க. அப்போ ஆக்சுவல் ஜி பிரச்சனை என்னன்னு போய் கேட்டு சரி ஆஃப்டர் எலக்ஷனுக்கு அப்புறமா போயிட்டு நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கீங்களே, எதனால ஓட்டு போட்டீங்கன்னு யாருன்னா எதனா வீடியோ யூடியூப்ல யாருனா போட்டாங்களா? கேட்கறாங்களா சொல்லுங்க இப்போ. திரு இருங்க. இல்ல இல்ல அதுதான் புரியல. இருங்க. இதுக்கான பதில் நான் சொல்றேன். ஆக்சுவலி இன்ஸ்டா வந்து காரணம் கிடையாது. நீங்க சொல்றதுக்கு இது இதுன்னு சொல்லி ஏன்னு சொல்லிடுறேன். விஜய்க்கு ஓட்டு போட்ட யாருமே எந்த வேட்பாளர்ன்னு தெரியாம போட்டாங்க. எதுக்கு போடுறோம்னு தெரியாம போட்டாங்க. ஆ அத ஏத்துக்கிறீங்களா நீங்க? இல்லைங்க நான் அத ஏத்துக்கல. இல்ல. சீரியஸா சொல்றேன். சரி இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இது போட இல்ல இல்ல மாட்டாங்கங்க. இருங்க தலைவா. இதுக்கு முன்னாடி சரி ஓகே. இருங்க. நானே சரிங்க இருங்க இருங்க ஜி. நானே டேட்டா நீங்க குடுக்குறேன். பேசுனீங்கல்ல நானே எதுக்கு சொல்றேன். ஓட்டு போட்டாங்கன்னு நானே டேட்டா குடுக்குறேன். இருங்க. ம். நானே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இருங்க. அதாவது என்னன்னா, நான் பிளாக் ஆக்சுவலி நான் பார்த்த இது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான். இத்தனைக்கும் அந்த இது வந்துட்டு எல்லா எல்லா இடத்துக்குமான்னா கிடையாது. நான் வந்துட்டு எனக்கு சென்னையில வந்து மொத்தமா வாஷ் அவுட் ஆனது, அது ஒரு பெரிய சந்தேகம். வாஷ் அவுட் ஆனா மொத்தமா வாஷ் அவுட் ஆயிருக்கணும். அவர் உதயநிதி மட்டும் ஜெயிச்சிருக்காரு. சேகர் பாபு உதயநிதி அண்ட் சேகர் பாபு 2 பேர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் ஒண்ணு நினைக்கிறீங்க? வாஷ் அவுட்னா மொத்தமா வாஷ் அவுட் ஆயிருக்கணும். அது எப்படி அந்த 2 மட்டும் வந்து தப்பிச்சதுன்னு இது வரணும். இன்னொன்னு எனக்கு எனக்கு ஒரு கனெக்ட் ஆன அந்த தொகுதியில கனெக்ட் ஆனது. அதாவது என்னன்னா, உங்களுக்கு ஐ மீன் தயவுசெய்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் நானும் டிஎம்கே சப்போர்ட் தான். உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா உண்மை அதுதான். அதாவது என்னன்னா, ஒரு ஒரு அவரு டிஎம்கே திரும்பவும் அவருக்கு தான் சீட் குடுத்துருக்காங்க. ஆனா அவரோட சொந்தக்காரங்க ஒரு சிலர் அவரோட பேர மிஸ்யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால அவருக்கு அந்த தி ஊர்ல ஒரு ஒரு சில பேருக்கு இருங்க திரு. அவர் மேல இருந்து திரு இந்த இருங்க பேசுறேன் இருங்க. இருங்க. கட்சி இருங்க. இது வந்து இருங்க நான் பேசுறேன். இது முழுசா இருங்க. இந்த சீட் நான் குடுக்குறது, இப்போ இது வந்து நான் சீட்ட பத்தி பேசல. ம், நான் சீட்ட பத்தி பேசலைங்க. ம், இப்போ அந்த இண்டிவிஜுவல் பெர்சன பத்தி பேசுறேன். இருங்க. ம், நான் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பேசுங்க. ஸோ, அந்த பெர்சன் அந்த அந்த எம்எல்ஏவோட சொந்தக்காரங்க ம். சில தப்பான வேலைகள பண்ணியிருக்காங்க. நான் கேட்டேன். சரி ஓகே. நம்ம ஊர் வழக்கப்படி டிஎம்கே எதனா இந்த மாரி அவங்க எதனா தப்பு பண்ணா ஏடிஎம்கே தானே குத்தணும். ஏன் வந்துட்டு டிவிக்கு குத்திருக்கீங்க அப்டின்னா, அதாவது என்னன்னா டிஎம்கேல அவங்களே அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல யார் தலைவரு? யார் என்ன பிரச்சனைன்னே தெரியல. முதுகுல குத்துன என்னது அம்மாக்கு துரோகம் பண்ணவன், அ எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணவன்னு அவங்க பாட்டுன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள நம்பி எங்க இருந்துட்டு குத்துறது? அதனால புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு போட்டு போடுறோம். இல்ல. இப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான் இது திரு. இப்ப பேசுங்க இப்போ. இல்ல நீங்க சொன்னது சொல்லுங்க. கரெக்ட் தான். இந்த டிஎம்கே கேண்டிடேட்ஸோட அந்த ஆ கா அந்த கான்ஸ்டிடியூஷன் செலக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? தொகுதி செலக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதுலயே சில கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் செஞ்சுச்சு. கீழ நம்ம அடிமட்ட தொண்டர்கள்லருந்து மேல இருக்க சில பேர் வட்டத்துல இருக்கிறவங்க, மாவட்டத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க. சில பேருக்கு அதிருப்தி இருந்துச்சு. சில இடத்துல நிக்க வேணாம்னு சொன்னாங்க. அதையும் மீறி சில இடத்துல நிக்க தான் செஞ்சாங்க. நம்ம அதெல்லாம் பேசல.
பட் நான் இதுக்கு முன்னாடி களம் எப்படி இருந்துச்சு? நீங்க சொன்னது தான் சொல்றேன். நம்ம இப்ப நீங்க சொன்னது தான் சிம்பிள் கான்செப்ட். நீங்க சொன்னது தான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி களம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க யாரு? இவங்க யாரு? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க மேல என்ன பிரச்சனை இருக்கு? இவங்க மேல என்ன பிரச்சனை? நமக்கு என்ன தேவை இருக்கு? யாரு இத பண்ணுவாங்க? இத பார்த்து தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்க வந்து ரெட்டையிலைய பார்த்தோனே குத்துன மக்களு, உதயசூரியன பார்த்தோனே குத்துன மக்கள், இந்த வயசான கேஸெல்லாம் விட்டுருங்க. ஒரு 2015, 2011ல உள்ள ஸ்டாட்டிக்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்க உங்க தொகுதிக்கு யாரு வேணும்? இவங்க வேணுமா? அவங்க வேணுமா? இவங்க இவங்க பண்ணுவாங்களா? அவங்க பண்ணுவாங்களா? இவங்க எந்த கட்சி? அவங்க எந்த கட்சி? இத பார்த்து தானே மக்கள் போட்டாங்க. அத நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இதுல ஒரு அடிஷன் என்னன்னாக்க, இந்த அதிருப்தின்றது எல்லா காலகட்டத்திலயும் இருந்திருக்கு. தொகுதியில எம்எல்ஏ இந்த எம்எல்ஏ இவரை செலக்ட் பண்றதா, அவரை செலக்ட் ம். பண்றதா, அவரை நிக்க வைக்கிறதா, அந்த அந்த ம். அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து எல்லா காலத்துலயுமே இருக்கு. ம். இது ம். இந்த ம். இப்ப மட்டும் இல்ல. இது ம். வந்து ரெகுலரா காலங்காலமா இது ஈஸியா இருக்கு. நேச்சருங்க. இருக்கத்தான் செய்யும். அதாவது அரசியல் அது நார்மல் அது. அதாவது 100% மக்களையும் யாரும் திருப்திப்படுத்திற முடியாது. கரெக்ட்டா? ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வரும்போது ஒரு சின்ன மைனர் டேமேஜ் இருக்க தான் செய்யும். யாரா இருந்தாலும். கரெக்ட்டா? ஸோ, இது வந்து இப்படி பார்த்து போட்ட மக்களு, கண்மூடித்தனமா யாரையுமே பார்க்காம, எதுன்னே பார்க்காம போய் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா, நீங்க அவங்க கொள்கைய பார்த்து போட்டாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அவங்க கோட்பாட பார்த்து போட்டாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அவங்க வாக்குறுதிகள் பார்த்து போட்டாங்கன்னு சொல்றீங்களா? பில்லி நீங்க தானே பேசுறது? ம். பில்லி ஆ. பேசுறதா? பாபு பேசுறது? பில்லி தான் பேசுறேன். சொல்லுங்க. ஓகே பில்லி. நீங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா ம். எக்ஸாம்பிள், நீங்க பேசி ம். முடிச்சுட்டீங்க. ம். ஆனா நான் சொன்ன தொகுதியில ஜெயிச்சது டிஎம்கே. இல்லங்க நீங்க டிஎம்கே ஜெயிக்கட்டுங்க. நான் என்ன கேட்டேன்னா, நான் உங்ககிட்ட இப்ப சொன்னேன். தெரியுதுங்களா? இல்ல பில்லி, இல்ல இருங்க. ம். அதாவது அதான் உங்களுக்கு சரி அந்த தொகுதியில யார் ஜெயிச்சா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். ம். ஆக்சுவலா இருந்தா. நீங்க ம். கேட்காம ஆன்டி இன்கம்ஸ் இதெல்லாம் பேசுறீங்க. ம். ஆனா அதையும் மீறி டிஎம்கே அங்க ஜெயிச்சது. அதான் சொல்றேன். ஏன்னா எங்க தொகுதியில ஒண்ணு டிஎம்கே வரும், இல்ல ஏடிஎம்கே வரும். இந்த வாட்டி நான் வந்துட்டு கேட்டதுக்கு ஏங்க ஏடிஎம்கே குத்தாம டிவிகே குத்து, ஏன்னா செகண்ட் மேஜர் வந்து டிவிகே தான். ஏன் டிவிகே குத்துனீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கான பதில் வந்துட்டு இதுதான். ஸோ இது மாதிரி ஒரு தொகுதியிலையும் போயிட்டு ஏன் ஏன் டிவிகே குத்துனீங்கன்னு நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்றேன். இல்ல. அது அது பண்ணு நீங்க இந்த அது நான் பண்ணுவாங்க என்னோட ஜி. இல்ல. மேஜர் பாயிண்டே வந்துட்டு இல்ல. இன்ஸ்டாகிராம பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா இது அந்த அளவுக்கு அது முட்டாள் இல்ல. இல்ல. யாரு அப்படி இப்ப மக்கள்லாம் ஒரு முட்டாள்தனம், நிமிஷம் அப்படி மக்கள் ஒரு முட்டாள்தனமா நிமிஷம் ஓட்டு பில்லி போட்டாக்கா கேக்குறீங்களா? பில்லி திரு தானே பேசுறீங்க? ஆமா 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 பிளாக். பில்லி நீ இவ்வளவு நேரம் பேசுறது ஓகே. அது என்ன ஜி? என்னதான் கேக்குறீங்களா? ஆமா இதுக்கு நான் மட்டும் ஜீன்லாம் கத்துறீங்களா? சொல்லலையே. இப்பதான் சொன்னீங்க. எனக்கு அந்த கருமத்தை தூக்கி போடுங்க. ஒருத்தனை அசிங்கமா கூட திட்டிடலாம். டேய் வாடாகணும் கூட கூப்பிட்டுருங்க தெருவை. ஜீன்னு மட்டும் கூப்பிடாதீங்க. இல்ல வாங்க அது ஜி போங்க ஜின்றது ஒரு கேடுகட்ட செய்யறது. அது இல்ல. செய்யாதீங்க. பிளாக் நான்லாம் ஜீன்லாம் யாரையுமே கூப்பிட மாட்டேன். அது சங்கி நாய்ங்க தான் அப்புறம் பிளாக் செய்வானுங்க. நம்ம வந்து பிளாக் வா அப்புறம் நண்பா போ நண்பான்னு சொல்லுங்க, தோழர் சொல்லுங்க, ஏதோ சொல்லுங்க, இல்ல ப்ரோன்னு சொல்லிட்டு சரி போங்க, இல்ல சரி சரி. ஒண்ணும் இல்ல டேய் சொல்றா வெண்ணமாவனன்னு கூட சொல்லிட்டு போங்க பிளாக் பேந்தர்னு. ஆனா ஜீனு கூப்பிடாதீங்க, அது ரொம்ப இழி கோவப்படாதீங்க. சொல். சரிங்க பிரதர். விடுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல இப்ப வந்து மக்கள் வந்து முட்டாள்ன்னு நீங்க யாருமே சொல்லல. மக்கள் ஓட்டு போட்டனால தான் இன்னைக்கு விஜய் சிஎம்மா இருக்கு. அப்படி 1,50,00,000 பேர் வேணும்னு தான் போட்டுருக்காங்க. யாரும் மக்கள் முட்டாள்லாம் சொல்லல. இப்ப இன்னைக்கு விஜய் வந்து 2 வருஷத்துல இந்த கேம்பெயின் பண்ணிட்டாரா? 2 வருஷத்துல இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டாரான்னா கிடையாது. விஜய் ஏங்க இருங்க. பில்லி நான் சொல்றேன்ல, இருங்க. அப்படி அதுவும் அப்படி ஒரு அந்த காரணம் தான் ஒன்றரை நான் சொல்றேன். உங்களுக்கு புரியலையா? இல்ல அப்படி 1,50,00,000 சரி பேர் 2 பேரும் விஜய்க்கு எப்ப ஓட்டு போட்டிருந்தா முடிப்பீங்க? அவங்க முட்டாள் தான். பல பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க, அவங்க சீக்கிரம் முட்டாள் தான். முடிங்க. இல்ல. பிளாக் ஒரு நிமிஷம். அப்படி உண்மையிலேயே 1,50,00,000 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருந்தா அவங்க எல்லாரும் முட்டாள் தான். அந்த முட்டாள் நாசமா போகட்டும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பிளாக் அப்படி சொல்லாதீங்க, ஒட்டுமொத்தம் அப்படி சொல்லாதீங்க. ஏங்க நீங்க பாருங்க, நீங்க இப்போ அவர் பிளாக் வந்துட்டு அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்காரு. அவரு வந்துட்டு மக்கள் நலன் நான் சார்ந்து எப்ப பேசலாம். இருக்கேன்னு நான் சொன்னேன்? வந்து அதனாலதான் ஐயா நான் சரி இல்ல. சரி ஓகே. இங்க வந்துட்டு டிஎம்கே சப்போர்ட்டர்ஸோ இல்ல டிஎம்கே பார்ட்டில இருந்து இருக்கவங்க அவங்க மக்கள் நலன்லாம் பேசலாம். நான் சாதாரண ஒரு ஆள். நான் வந்துட்டு அதான் சொல்றேன். அப்படி உண்மையிலே மக்கள் வந்துட்டு விஜய் அவங்க சோகால்டு அந்த 1 கோடி பிளஸ் ஓட்டு போட்டிருந்தா அந்த முட்டாள்கள் நாசமா போட்டோம். அதை பத்தி கவலையப்படாதீங்க. இல்ல அப்படின்னு கவிதாக்கா ஒரு நிமிஷம் தலைவர் அப்படி சொல்லி கொடுக்கலாங்க.
இல்ல எங்களை நேரம் ஒரு சொல்லிட்டு நிமிஷம் இருக்கிறாங்க. பில்லி பில்லி ஒரு நிமிஷம் கவிதாக்கா ஒன்று கோகோஸ்ட் எடுங்களா. இல்ல பில்லி பேசுங்க நண்பா, பேசுங்க. இல்ல பில்லி திரு 2 பேரும் கோச்சிக்காதீங்க. ரொம்ப நேரமா போகுது. பாவேந்தன், ஜெரி, கவிதா எல்லாம் வெயிட் பண்றாங்க. அவங்க பேசிட்டோம். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வந்தேன். எல்லாருக்கும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டைம் ஒதுக்குங்கப்பா. ஒண்ணு இல்ல ஒரு இல்ல நிமிஷம் அவங்க அது கூட 2 வேண்டாம். பேரும் நட்பு ரீதியா தான் பேசுறாங்க. கொஞ்சம் பேசி முடிக்கட்டும்னு வெயிட் பண்ணது, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வந்தேன். அதுக்கு சும்மா தனியா ஓகே ஸ்பேஸ் போட சொல்லுங்க. பிளாக் நான் பேசி முடிச்சுட்டேன். நான் ரெசினர் போயிட்டேன். தேங்க்ஸ். ஓகே அப்புறம் ஒரு லாஸ்ட் இல்ல ஒன்று போயிடாதீங்க ஒண்ணே ஒரு சொல்றேன் போயிடாதீங்க, பில்லி. உங்கள்கிட்ட சில இல்ல ஒண்ணே கேள்விகள் ஒண்ணு இருக்கு, பில்லி. போயிடாதீங்க. நீங்க உங்க திரு வீட்டுல உங்க சர்க்கிள்ல பேசுங்க. நீங்க அந்த ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க இந்த அரசியல் பேசுறத அதை பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். சரி, நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப வந்து நம்ம அதிகாரத்துல இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்கீமையும் செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப அதிகாரம் நம்மள்ட்ட இல்லாதப்பையும் தமிழ்நாட்டுல இப்ப நேரடியா கவர்னர் ஆட்சியையும் ஒரு அந்த பிஜேபியோட நேரடியா வர்றதுக்கான வாய்ப்பையும் நம்ம தடுத்திருக்கோங்கிறது, இது வந்து இதுவுமே மிகப்பெரிய ஒரு இது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா பாக்குறாங்க. அதை நம்ம மிஸ் பண்றோம். இதோ இடத்துல நம்ம வந்து அந்த கிரெடிட்டை நம்ம வந்து விஜய் பேசுறதுனாலே நம்ம சைடு பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம ஒரு அரசியல் கட்சி ஒரு யோசிக்கும், இது மாதிரி ஒரு அரசியல் கட்சி செய்யும்னு எனக்கு யோசனை மைண்ட்லயே தோணவே மாட்டாங்குதுங்க. அப்படியே ஒரு விஷயத்த நம்ம தலைவர் செஞ்சிருக்காருங்க. மிகப்பெரிய விஷயங்க இது. இங்க வந்து நேரடியா வந்து பாசிச சக்திகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம குடிநல கட்சிகள் ஆதரவு கொடுத்து அதை வந்து நமக்கு எதிராக நம்ம நின்று ஜெயிச்ச போதும், நம்ம தலைவரே தோத்த போதும், அதை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு தமிழ்நாட்டு நலன் எனக்கு முக்கியம், அதனால இப்போதைக்கு இதுதான் சரியா இருக்குங்கிற ஒரு விஷயத்த பண்ணாரு பாருங்க. இதுதாங்க நம்ம பேசணும். இப்ப இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாருமே விஜய பத்தி அரசியலுக்கு என்ன செய்யணும் பேசுற பக்கம் இருந்தாலும், நம்ம செய்யற விஷயத்த நம்ம இந்த மாதிரி செஞ்சது ஒரு அரசியல். நம்ம இப்ப எடுத்துக்கிற ஒரு ஸ்டாண்ட் ஒரு அரசியல் தான். தமிழ்நாட்டு நலன் சார்ந்த அரசியல், ரொம்ப முக்கியமான அரசியல். இதையும் பேசுங்க. அந்த உங்க சர்க்கிள்ல இது ஒரு அரசு, இது எல்லாமே டிஎம்கே செய்யறது எல்லாமே அடிப்படையில எதுக்காக செய்யறதுங்கிறத புரிய வைங்க. நன்றி. சூப்பர். ஜெரி பேசுங்க, அப்புறம் ரூபாய். என்னைய மறந்துட்டீங்க, எனக்கும் டைம் கொடுங்க. யாரு? கவிதாவா? ஆமா ஆமா. ஏங்க நீங்க எல்லாம் என்னங்க டெய்லி பேசுற ஆள் தானுங்க. இருங்க, புது ஆட்கள் வந்திருக்காங்க. ஜெரி பேசுங்க. நீங்க விஜய் வந்து இன்ஸ்டால இருக்கான்னு சொல்றோம், கரெக்ட் தான். பட் இருந்தாலும் வந்து எப்படின்னா நம்ம அப்பாதாரி விட்டோமே, ரொம்ப வருஷமா விட்டோமே. யார் அதர்மத்தை ஃபாலோ பண்றீங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர் மனோஜ் நான் சொல்றது வந்து எப்படின்னா, சீமான விஷயக்கிருமி வந்து நம்ம வளர விட்டுட்டோம், அப்பயே வளர விட்டோம். அவன் வந்து எப்படின்னா நம்ம மேல ரொம்ப அலிகேஷன் வச்சுட்டான். அவனோட ஃபேன்ஸ் வந்து எப்படின்னா எவ்வளவு பேர் அவனுக்கு இன்ஸ்டால தான் இருப்பானுங்க. இன்ஸ்டா, ட்விட்டர்ல கம்மி, ஃபேஸ்புக்ல இருப்பானுங்க, இல்லைன்னா வந்து எப்படின்னா யூடியூப் ஃபுல்லா இருப்பானுங்க. இவன் அதை நோட் பண்ணிட்டு வந்து எப்படின்னா அவனுக்கு ஃபேன்ஸ் வந்து எப்படின்னா சீமான் ஃபேன்ஸ் வந்து அதை வாட்ச் பண்றானுங்க, வீடியோ வாட்ச் பண்றானுங்க. நம்ம ஃபேன்ஸ்க்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது, அவனுங்க அதை பண்ண மாட்டானுங்க. ஸோ நீ ஷார்ட்ஸா போடுற அப்படின்னு சொல்லி அவன் ஷார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி போயிட்டு இருக்கான். நம்ம இப்போ வந்து எப்படின்னா பேசுறோம்னா ஓகே கரெக்ட் தான். இப்போ ஒரு 2-3 டேஸ் கூட இருக்காது, என்னோட ஐடி வந்து எப்படின்னா 100K மேல இருக்கு. அந்த ஐடி ரிப்போர்ட் ஆச்சு. அது வந்து எப்படின்னா இப்போ என்னால வந்து எப்படின்னா பழைய மொபைல் யூஸ் பண்ணவே முடியாது, ஐபி லாக் ஆகுது எல்லாமே. இப்ப இது ஆல்ரெடி வந்து எப்படின்னா நிறைய பேர் நான் சொல்ல நினைச்சேன், பட் இருந்தாலும் வந்து எப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க வேர்டு. அதே மாதிரி வந்து எப்படின்னா எதுக்கானாலும் காப்பி ரைட் வந்து பார்த்து போடுங்க. எல்லா ஐடியுமே வந்து எப்படின்னா மொபைலோட ஐபி லாக் ஆகுது. ஐபி லாக் ஆனிச்சுன்னா நீங்க எத்தனை ஐடி கிரியேட் பண்ணாலும் ஐடி சஸ்பெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும், பார்த்துக்குங்க. இது சொல்லதான் வந்தேன். அப்படின்னா விபிஎன் தான் பிரதர் யூஸ் பண்ணணும். இல்ல நீங்க ஐபின்றது வந்து இப்ப உங்க மொபைலோட ஐபி ப்ரோ. அது வந்து நீங்க விபிஎன் என்ன யூஸ் பண்ணாலும் உங்களோட மொபைல்ல இருந்து இதானுச்சுன்னா உங்க டேரக்டா உங்க மொபைல் தான். நீங்க அதுக்கப்புறம் நீங்க எத்தனை ஐடி லாகின் பண்ண, அதே மொபைல் எத்தனை ஐடி லாகின் பண்ணாலும் அந்த ஐடி சஸ்பெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ரீசன் கேட்கவே கேட்காது உங்கள்ட்ட. இல்ல உங்க ஐபி வந்து பிரைவேட்டா வைக்கிறதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது ஐபோன்ல, கரெக்ட்டுங்களா? வெளியில ஷேர் ஆகாது, கரெக்ட்டுங்களா? கரெக்ட் தான். இல்ல உறவே, அடுத்த ஆள் போயிடலாம். ஐபோன் யூசர்ஸ் இங்க கம்மி, தமிழ்நாட்டுல ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தான் அதிகம். மெஜாரிட்டி நாங்க தான். எங்களுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. சும்மா ஐபோன் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லாதீங்க. என்னங்க இது ஐபோன் பரம்பரை எல்லாம் வந்துடுறீங்க. ஐபோன் பரம்பரை எல்லாம் நம்ம சொல்லுங்க ரூபாய். கத்திரிக்காய் மாதிரி ஐபோன் எல்லாம் இப்ப ஏங்க நீங்க வேற. நீங்க எத்தனை கத்திரிக்காய் வச்சிருக்கீங்க? இல்லைங்க, நீங்க எத்தனை கத்திரிக்காய் வச்சிருக்கீங்க? என்கிட்ட 2 கத்திரிக்காய் இருக்குங்க வீட்டுல. 2 கத்திரிக்காய் இருக்கு, வசதிதான். மோடி ஆட்சியில இருந்தா நீ இவ்வளவு பகுமானமா வாழ்றன்னா பாத்துக்க. பகுமானம்லாம் இல்ல, வேலைக்கு போறோம்.
விஜய் ஃபேன்ஸ் மாதிரி ட்வீட் போட்டு இம்ப்ரெஷன்ல சம்பாதிக்கல. யோ அப்ப நாங்களாம் உண்மையா 200 ரூபாய்க்கு வேலை செய்யறோம், நாங்களும் வேலைக்கு தான். இல்ல எனக்கு ஒரு டவுட், பில்லி வந்து என்ன மனோஜோட ஐடியா தெரியலையே, நம்ம நண்பர் மாதிரி தான், ஏதோ வாய்ஸ் கேட்ட மாதிரி தான் இருக்கு. நம்ம சரி இல்ல விடுங்க, நம்ம வாய்ஸ் இல்லைங்க என் பேரு. இல்ல ஓகே. நண்பா புது ஆட்கள் ஏன்னா கவிதா தோழர் நான் ஏன் சொன்னேன்னா, ஜெரி, ராஜகுரு, திரு, பில்லி இவங்க எல்லாமே புது ஆட்கள். புது ஆட்கள் நிறைய பேர் வராங்க, பேசட்டும்ன்றேன். அதுக்குதான். ராஜகுரு பேசுங்க. வணக்கம் ப்ரோ. பேசுங்க ராஜகுரு. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் நேம் வச்சு பாக்குறது தான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் நேமை வச்சோ திமுகவோட சப்போர்ட்டோ பார்த்ததே இல்லை, இப்பதான் வருது. ஐயா எங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க, எங்களுக்கு பொய்தன்னைக்கு இதான் வேலை. நாங்க ஸ்பேஸ் போட்டு எப்பயும் உட்காந்துருப்போம். அதான் இதை நம்ம இந்த இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்ல அவங்க பண்ண அராஜகம், அலப்பறை, அந்த அழுதுகிட்டு வீடியோ போடுறது, நம்ம என்னமோ கொடுமை பண்ற மாதிரி, நேர்ல போய் கொடுமை பண்ற மாதிரி, மக்களுக்கு வாழவே விடாத மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு நம்மளை கேவலப்படுத்திட்டாங்க. இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா அவங்க டெக்னிக்கை விட அதிகமா ஃபாலோ பண்ணதான் உண்டு. அதுக்கு டிஆர்பி ராஜா நம்ம கூட இருக்காரு, அது எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம இவங்களை ஆளை விட்டு கலைக்கிறதே தேவையில்லை. இவங்க 5 வருஷம் ஆளட்டும், இவங்க ஆளவே தெரியாது, அது உண்மை கன்ஃபார்ம். இவங்களுக்கு தமிழ்நாடோட பட்ஜெட் எவ்வளோ எதுவுமே தெரியாது. மக்கள் அறியாமையில தான் ஓட்டு போட்டிருக்காங்க தவிர, ஓட்டு போட்ட மக்களை முட்டாள் சொல்றது வேஸ்ட். அறியாமை, இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்லது பண்ணுவார்னு ஓட்டு போட்டிருக்காங்க, நல்லது பண்ண எவனுக்கு இங்க ஓட்டு போடல. அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இவங்களை ஆட விடுவோம், ஆட விட்டு அடிப்போம். எதிர்கட்சியில யாரும் எதிர்கட்சி தலைவரை யார் உட்கார போறான்னு இன்னும் முடிவு பண்ணல. உதயநிதி உட்கார்ந்தாலும் சரி, எம்கேஎஸ் உட்கார்ந்தாலும் சரி, சிறப்பா செயல்படுவோம். இவங்களை அடிச்சு ஓட விட்டுறது தான் நம்மளோட வேலையே. நன்றி. எம்கேஎஸ்னா யாருங்க? அவரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் தான் போறே சட்டசபைக்கு. அப்புறம் என்ன நீங்க அவரு எதிர்நிதி கட்சியா இருப்பாரு சொல்றீங்க? இப்ப திருச்சி கலெக்டர்ல ரிசைன் பண்ணி ஆகணும், அங்க தலைவர் நிப்பாரான்னு தெரியல. யார் சொன்னாரு? பில்லியா சொன்னாரு? பில்லி நீங்களா சொன்னீங்க? என்னையா அதெல்லாம் ஒரு கேள்வி? சட்டசபைக்கு தலைவர் போல, ஆனா நீங்க தலைவர் கண்ணன் செயல் தான் ஆட்சியே நடக்குது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்லங்க நான் ஒண்ணு திருச்சி கிழக்குல நிப்பாரான்னு ஒரு சந்தேகம் தாங்க எனக்கு. விஜய் மாதிரியான ஆட்கள் வந்து எடுக்கிற சட்டசபையில தலைவர் போகாம இருக்கிறது நல்லதுதாங்க. உதயநிதி ஸ்டாலின் இருக்காருங்க, அவரு பார்த்து பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் தாங்க இவர் கரெக்ட். தலைவர் எல்லாம் கொஞ்சம் குள்ள இந்த சாஃப்ட் டீல் பண்ணுவாரு. உதயநிதி மாதிரி ஒரு ரெக்கார்டு பாய் தான் அங்க போகணும். அடுத்த ஆள் பேசுங்க. ஒரு நிமிஷம் கிஷோர் இருக்கியா? ரெக்வெஸ்ட் கேக்குறாங்கப்பா, ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட். ஆனா கொடுக்க முடியல, பேனல் ஃபுல்லா இருக்கு. பேசுனவங்க கீழ போனா பேனல் வர ஃபுல்லா முடியும். இருக்கு. பேனல் ஃபுல்லா இருக்கு. பேசுங்க பாவேந்தன். இல்ல ஒரே விஷயம். நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் மேல சில பேர் வந்து திடீர்னு வந்துட்டார், வந்தோன்னா பெரிய நிறைய பதவியை கொடுத்துட்டாங்கன்னு விமர்சனம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இப்ப அந்த 5 வருஷத்துல உதயநிதியை நம்ம வந்து திமுக அடுத்த ஒரு கட்ட தலைவர்ங்கிற ஏற்றுக்கிறதுக்கு 100% வாய்ப்பு நமக்கு இப்ப இது ஒரு இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டியதான். இந்த விஷயத்துல இவர் பண்ற அரசியல்ங்கிறது திமுக அடுத்த முகங்கிறத எல்லாருக்கும் போய் கொண்டு போய் சேர்த்துறோம். அது வந்து இன்னும் திமுக எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிற இடத்துல இந்த விஷயத்த அப்படி கொஞ்சம் பாசிட்டிவா நான் பார்க்க தோணுது. நன்றிப்பா. எனக்கு 100க்கு 200% நம்பிக்கை இருக்கு பாவேந்தன். என்னன்னா எதிர்கட்சி தலைவரா உட்கார்றதுக்கு பக்காவான ஆளு உதயநிதி ஸ்டாலின் தான். தமிழ்நாட்டுக்கு எவன் ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சி தலைவரா. ஏங்க எப்படி சொல்றதுன்னா, கலைஞருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு இப்ப நம்ம